நம்ம முன்னாள் ரயில்வே மினிஸ்டர் லல்லு பிரசாத் யாதவ் அவர்களை ஒரு ஃபுட்பால் மேட்ச்சுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. அவர் நல்லா விஐபி சீட்டில் உட்காந்து அந்த மேட்ச்சை பார்த்துருக்காரு. அந்த மேட்ச் முடிஞ்சவொடனே அந்த அவங்க ஆர்கனைஸ் பண்ணவங்க வந்து அவர்கிட்ட, ஐயா அந்த கேம் பார்த்தீங்களே நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர், அட என்னங்க, ஒரு பந்துக்காக 22 பேர் அடிச்சுக்காங்களே, ஆளுக்கு ஒரு பந்தை கொடுத்துட்டா அவன் அடிச்சிக்காமல் விளையாடுவான்ல அப்படின்னு சொன்னாராம். காலில் உதச்சி விளையாடுறதுனால நம்ம நாட்டிலையும் சரி, ஐரோப்பா கண்டத்துலேயும் சரி, சவுத் அமெரிக்கா கண்டத்துலேயும் சரி ஃபுட்பால்னு சொல்கிறோம். ஆனால் நார்த் அமெரிக்காவில், கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இதை சாக்கர் கேம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கேயும் ஃபுட்பால்னு ஒரு கேம் இருக்குது. இந்த இதில் நம்ம லெஃப்ட்டில், எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டில் பார்த்தோன்னா மெரூன் கலரில் ஒரு முட்டை மாதிரி ஒரு பந்து இருக்குதுங்க. அதுதான் ஃபுட்பால், அமெரிக்கன் ஃபுட்பால். ஏன் அதை ஃபுட்பால்னு சொல்கிறாங்கன்னா அதோட நீளம் வந்து 1 அடி, 1 ஃபுட். அதனால தான் ஃபுட்பால்னு சொல்கிறாங்க. இனிய தமிழஞ்சங்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் ஸ்போர்ட்ஸ், அதுவும் ஸ்பெஷலாக பால்ஸ் பற்றின ஐடியம்ஸ் பார்க்க போகிறோம். இதில் நம்ம முதல்ல பார்க்குறது கெட் த பால் ரோலிங் அல்லது செட் த பால் ரோலிங். ஒரு செயலை தொடங்குறத இப்படி சொல்கிறோம். இப்போ ஒரு விஷயம் அல்லது செயல் ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்குது, அதை நம்ம இடையில ஸ்டாப் பண்ணாமல் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு கீப் த பால் ரோலிங்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இடியமோட மீனிங் வந்து டு கெட் சம்திங் ஸ்டார்டட். எக்ஸாம்பிள், let's get the ball rolling and learn some English idioms. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, if you don't get the ball rolling soon, you may not finish this project on time. அடுத்ததாக நான் பார்க்குறது the ball is in someone's court. நான் சொல்கிறது சொல்லிட்டேன், அல்லது என் சைட்லேருந்து நான் செய்கிறது செஞ்சுட்டேன், இனிமேல் அது உன் கையில் தான் இருக்குது, நீ தான் அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த இடியம் பார்க்குறப்போ எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருதுங்க. வெற்றி கொண்டான்றவர் காமராஜர் ஐயாவை பற்றி சொன்னது ஒரு கதை. அது ஐயா ஒரு கிராமத்தில் அப்படி போயிருக்காங்க. இப்போ சின்ன பசங்கள்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏன்பா இப்படி தெருவில் நின்று விளையாடுறீங்களே, பள்ளிக்கூடத்துக்கு போகலான்னு கேட்டதுக்கு, பள்ளிக்கூடத்துக்கு போனால் சாப்பாடு யாரையா போடுவான்னு கேட்டிருக்காங்க. அட நான் போடுறேன்ப்பா, நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுருக்காரு. கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் போகிறப்போ அதே பசங்க தெருவில் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏன்ப்பா நான் தான் சோறு போடுறேன்னு சொன்னேனே, நீங்கள் ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னு. ஐயா நீங்கள் சோறு போடுவீங்க, பாடப்புத்தகம்லாம் யாரையா வாங்கி கொடுப்பா, அதுவும் நானே வாங்கி தரேன்ப்பா, நீங்கள் போங்கன்னு சொல்லியிருக்காரு. சரி, பசங்க போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் போகிறப்போ அதே பசங்க மறுபடியும் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஐயா கேட்டார், ஏன்யா பள்ளிக்கூடத்துக்கு போகலையா அப்படின்னு. இல்லைங்கய்யா, நீங்கள் சோறு போட்டிங்க, பாடப்புத்தகம் வாங்கி கொடுத்தீங்க, துணிமணி யாரையா வாங்கி கொடுப்பா, அதுவும் நானே வாங்கி கொடுக்குறேன்யா, நான் எல்லாம் செஞ்சுறேன், செய்கிறதெல்லாம் செஞ்சுறேன், இனிமேல் அது உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் படித்து நல்லா வர்றது அப்படின்னு சொன்னாராம். இதுதான் எனக்கு ஞாபகம் வருதுங்க. இந்த இடியமோட மீனிங் வந்து இட்ஸ் someone's turn to do something, often making a decision. Someone needs to do something before any progress can be made. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, I offered to pay for her driving lessons, but the ball is in her court now. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, I did all of the work for you. Now the ball is in your court. You decide what to do next. அடுத்ததாக நான் பார்க்குறது to be on the ball. ரொம்ப துடிப்பாக, கவனமாக, ஸ்மார்ட்டாக, ஆக்டிவாக இருக்கிறத நம்ம இப்படி சொல்லுவோம். மீனிங் வந்து the person is well informed, alert, attentive, active, aware and competent, on top of things. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, he is really on the ball when it comes to responding to emails. Another example, my manager expects the team to be on the ball when we have to answer clients. அடுத்தா நான் பார்க்குறது to keep one's eye on the ball. இதுவும் போன ஐடியா மாதிரி தான். ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக, ஃபோக்கஸ்டாக இருக்கிறத நம்ம இப்படி சொல்கிறோம். மீனிங் வந்து to maintain one's concentration fixed on one important theme, remain focused, determined and alert. Example, she really needs to keep her eye on the ball if she wants to win the election. Another example, it is important to keep your eye on the ball this week. Our biggest client will be visiting the factory for random inspections. அடுத்தா நாம் பார்க்குறது to take your eye off the ball. இது போன இடியத்துக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டுங்க. ஒரு செயலில் ஃபோக்கஸ் பண்ணாமல் மெத்தனமாக ஏனோ தானோன்னு கவனக்குறைவாக இருக்கிறது. To lose focus and lose sight of your goal. To lose one's concentration on what is most important. Example பார்த்தோம்னா, the swimming team started performing badly after the members took their eye off the ball. அடுத்து நாம் பார்க்குறது drop the ball.
பொறுப்புலேருந்து தவறுறது அல்லது ஒரு முக்கியமான நேரத்தில் மிஸ்டேக் பண்ணிடுறது, அதனால் வர்ற விளைவும் நமக்கு பாதகமாக அமைஞ்சிடுறது. இதோட மீனிங், டு ஃபெயில் இன் ஒன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் டியூட்டிஸ் ஆர் டு மேக் அ மிஸ்டேக் எஸ்பெஷலி அட் அ கிரிட்டிக்கல் பாயிண்ட் when the result is very negative. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, we are all relying on you, so it is important you don't drop the ball. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, you drop the ball when you rejected that job offer. அடுத்தா நான் பார்க்குறது behind the 8 ball. 8 ballன்றது பில்லியர்ட்ஸில் ஒரு வகையான விளையாட்டுங்க. இதில் மொத்தம் 15 பந்து இருக்கும். அதில் 1 to 7 வரைக்கும் நம்பர் போட்டு சாலிடாக உள்ள கலர்ஸில் 7 பால்ஸ் இருக்கும். அப்புறம் 9லேருந்து 15 வரைக்கும் 7 பந்துகள் இருக்கும். அதில் 8வது பந்து நம்பர் வந்து பிளாக் கலரில் இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி கேரம் போர்டில் ரெட் கலரில் போட்டால் பாக்கெட்னு சொல்கிறோம், அது மாதிரி அந்த 8வது நம்பர் உள்ள கருப்பு கலர் பாலை போட்டால் அது பாக்கெட்னு சொல்கிறது. ஆனால் எல்லா 2 பேர் விளையாடுவாங்க. 1 to 7 ஒருத்தவங்க எடுத்துப்பாங்க நம்பர்ஸை. அது இப்போ 1ஆம் நம்பரும் 9வது நம்பரும் ஆரஞ்சு கலரில் இருக்கும், 2ம் 10ம் ப்ளூ கலரில் இருக்கும். இதை 2 பேர் எடுத்து விளையாடுவாங்க இல்லையா. அப்போது இது வந்து எல்லா பந்துகளையும் ஒருத்தர் போட்ட பிறகு தான் கடைசியில் அந்த கருப்பு கலர் அந்த 8வது நம்பர் பாலை போடணும். அது போடுறதுக்கு மற்ற பந்துகளை போடுறதுக்கு முன்னாடியே அதை வந்து இது பண்ணிட்டாங்கன்னா, பாக்கெட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து தோல்வியில் இருக்காங்கன்னு அர்த்தம், பின்தங்கிய நிலையில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதுதான் இதோட அர்த்தம். இன் அ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் ஆர் டைட் ஸ்பாட் ஆர் அ டிஸ்அட்வான்டேஜ், ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்கிறது, கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, பிகாஸ் ஐ காட் த ஃப்ளூ ஐ எம் behind the 8 ball with my Christmas shopping. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, if we don't leave early tomorrow we will be behind the 8 ball. அடுத்து நம்ம பார்க்குறது pick up the ball and run with it. ஒருத்தவங்க கொடுக்குற ஐடியாவோ சஜஷனோ நல்லா இருந்தால் அதை அப்படியே நடைமுறைப்படுத்துறது அல்லது செயல்படுத்துறது. இதை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. அந்த கோலா கம்பெனிஸ் இருக்குல்ல, அந்த கொக்கோ கோலா, பெப்சி, அவங்கெல்லாம் எப்படி நம்மளோட ப்ராடக்டை வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டு போகிறோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ, அப்போல்லாம் வந்து அப்படியே அது பிடிச்சி அப்படியே குடிக்கிறது. அப்படியே அந்த ஒரு கடைக்கு போனோன்னா அவங்க அப்படியே ஊற்றி கொடுப்பாங்க அந்த இதில் மாதிரி அப்படி குடிக்க. ஆனால் அவங்க வந்து உலகம் ஃபுல்லாக நம்ம ப்ராடக்ட் பண்ணணுமே, என்ன பண்ணணும் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ அந்த கமிட்டியில் இருந்த ஒருத்தர் சொன்னாராம், பாட்டில் இட் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் பாட்டிலில் போட்டு கேனில் வந்து இது பண்ணுறது ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு, கோக்கும் பெப்சியும் உலகம் ஃபுல்லாக. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. So you accept an idea or plan and try enthusiastically to make progress with it. For example பார்த்தோன்னா, he suggested the change and politicians picked up the ball and ran with it. அடுத்து நாம் பார்க்குறது a whole new ball game அல்லது a different ball game. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பரிச்சயமான செயலை விட கொஞ்சம் கடினமான செயலை இப்படி சொல்லுவோம். இதுக்கு ஈக்குவலாக இன்னொரு இடியம் இருக்குது, a different kettle of fishன்னு கூட சொல்லலாம். ஸோ இதோட மீனிங் வந்து a totally different situation, often a more difficult or extreme one. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, I've run several 5K races, but a marathon is a whole new ball game. அடுத்து நாம் பார்க்குறது have the ball at one's feet. டோட்டல் கண்ட்ரோல் இருக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, உலகமே என் காலடியில் மாதிரி, அதில் ஜெயிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பை இப்படி சொல்லுவோம். இதோட மீனிங், to have a good chance of succeeding, to be in the best position to do something, to be in control. For example, with your grades and extracurricular activities, you will have the ball at your feet in your college search. இதில் கடைசியாக நாம் பார்க்குறது have something on the ball அல்லது have a lot on the ball. ரொம்ப அறிவாக, திறமையாக, ஸ்மார்ட்டாக இருக்கிறது நம்ம இப்படி சொல்கிறோம். அதோட மீனிங் வந்து to be capable, intelligent and efficient, to be attentive, knowledgeable and quick to take action. Example பார்த்தோன்னா, I'm so glad that my assistant has a lot on the ball. Another example, I can't believe Mona got that report done so quickly. She really has a lot on the ball. இன்னைக்கான சிந்தனை துளிகள், our deeds determine us as much as we determine our deeds. இன்றைக்கி நான் பார்த்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதேபோல் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.